சீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம், பூண்டு, வெங்காயம், தக்காளி. இப்போது அந்த 4 எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், பூண்டு மட்டும் போட்டு தனியாக வதக்கி எடுத்து வச்சுட்டு, இப்போ இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செய்ய போகிறீங்க அப்படின்னா, இல்லை பூண்டு குழம்பு செஞ்சாலும் சரி, ஃபஸ்ட்டு ஆயிலில் இந்த கார்லிக் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு செஞ்சால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். சாப்பிடும்போதும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே நீங்கள் நார்மலாக செய்யும்போது போட்டிங்கன்னா அது டேஸ்ட் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். இது ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து மிளகாய் பொடி சேர்க்கணும். பெருங்காயம் போட்டு போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ஏற்கனவே வதக்கி வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா பூண்டு, அதை எடுத்து இப்போ போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கினா தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் பச்சையாகவே இது பண்ணிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வதங்கிச்சிங்களா? இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கல் உப்பு கொஞ்சம். இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிடும். இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்த அப்புறம் தான் வந்து
அந்த நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடி அது சேர்க்கணும் கடைசியாக. நல்லா கொதித்து கெட்டியாக கிரேவி வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் அதை. இப்போ அதை எடுத்து வச்சு பார்த்தீங்களா வறுத்து, அதை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ சைட் பை சைடு வந்து இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கிரேவி கெட்டியாக ஆகலை, தண்ணியாக தான் இருக்குது. ஸோ மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள் கெட்டியாக வந்துச்சுல. இப்போ அந்த பொடியை போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் போடுறேன், ஏன்னா வெந்தயம் அதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. நீங்கள் அதை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அந்த கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இறக்கி வச்சுட்டு போட்டால் பெஸ்ட்டு. ஃபுல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டேன். கெட்டியாக கிரேவி மாதிரி நல்லா வந்துடும் பாருங்கள். திக்காகிடும் அப்படியே நீங்கள் அதை போட்ட உடனே. பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். அவ்வளோதான், ரெடி.